ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி இந்த கையோட டிசைனை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எப்பவும் போல் கை கட் பண்ணுறதுக்கு கிளாத்தை மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டுட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு உங்களோட கையோட லென்த் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். எனக்கு 6 இன்ச் வேணும். 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்காக விட்டு 6 1/2 மார்க் பண்ணுறேன். இந்த லைனில் இருந்து நம்ம 3 இன்ச் வச்சு கேப் ஹைட்டுக்காக மார்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் நம்மளோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு ப்ளவுஸில் 8.75 இருந்ததில்ல, அதை மார்க் பண்ணிக்கலாம். 1 1/2 சீம் அலவன்ஸ். இங்கே மேலேயும் 1 1/2 இன்ச்சு விட்டுட்டு கையோட ஷேப்பு ட்ராயிங் பண்ணிடலாம். இப்போ கையோட சுற்றளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு அதே மாதிரி சீம் அலவன்ஸ்க்காக விட்டுடலாம். இப்போ இந்த டிசைன் வரைகிறத பார்ப்போம். 1 இன்ச்சு அப்லையும் 1 இன்ச்சு சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே 1 1 இன்ச்சு. அதே ஸ்டிச் போட்டோம்னா நமக்கு பெருசாக வந்துடும். இது 1 இன்ச்சு போதும். இதில் ஷேப் எடுத்துப்போம். அதுக்கு மேலே இருந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதனோட மிட் பாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த மிட் பாயிண்டில் 1/2 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை ட்ராப் ஷேப்பில் வரைஞ்சிக்குங்க. இல்லை நீங்கள் இதை டைமண்டாக போடுறது இருந்தாலும் போடலாம், அது உங்களோட விருப்பம். நான் இந்த ஷேப்பில் ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான்ப்பா டிசைன். இது கை கட் பண்ணிவிடுவோம். இப்போ கையோட ஆர்ம் ஹோல் டெப்த்தெல்லாம் எதுவும் வெட்டலை. ஏன்னா ப்ளவுஸ் டிசைன் எல்லாம் முடித்து ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம ப்ளவுஸில் ஜாயின் பண்ணும்போது ஷேப் எடுத்துக்கலாம். அதனால் இப்போ எதுவும் செய்ய வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம டிசைன் மட்டும் முடிப்போம். இந்த ஷேப்பும் கட் பண்ணிவிட்டு இந்த கர்வ் எடுத்தோம் இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சுன்னா ரெண்டும் ஜாயிண்டில் இருக்கா, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான்ப்பா. இப்போ நம்ம மெயின் பீஸில் கட் பண்ணிக்குவோம். மெயின் பீஸில் கட் பண்ணுறது பார்க்கலாம். அதே மாதிரி 4ஆக மடித்து போட்டுட்டு நான் லைனிங் பீஸ் கட் பண்ணதை மேலே வச்சுருக்கேன். செல்வேஜ் நமக்கு வேண்டாம், செல்வேஜ் விட்டுட்டு தான் நான் போட்டிருக்கேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயிண்ட் இருக்கிறதையும் கட் பண்ணிவிடுவோம். அடுத்து செல்வேஜும் நமக்கு வேண்டாம், அதையும் வெட்டி எடுத்துடலாம். இப்போது ஒரு கை ஸ்டிச் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். இப்போ கிளாத்தோட ரைட் ராங் கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம். ரைட் சைடு நம்ம லைனிங் கிளாத்து போடணும். எப்போவும் அடித்து திருப்புறதா இருந்தால் கரெக்டாக இந்த மாதிரி போட்டுட்டு பின் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஷேப் வரையும் தான் அடித்து திருப்ப போகிறோம். அதனால் இந்த ஷேப்புக்கு வரைக்கும் பின் பண்ணிவிடுவோம். இப்போ இதை ஸ்டிச்சிங் அலவன்ஸ் நம்ம ஒரு ஃபுட்டோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா அப் அண்ட் டவுன் ஆகிடுச்சுன்னா ஷேப்பு சேஞ்ச் ஆகிடும். அப்போ பார்க்க ஃபினிஷிங் இருக்காது. அதனால் இந்த ஷேப் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மீதி ஒரு ஃபுட் அளவு அப்படியே போட்டுப்போம். இது எதுனா அட்ஜஸ்ட் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணி பின் பண்ணிடலாம். இப்போ மோஸ்ட்லி நம்ம அந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த டிசைன் தான் அது கிட்ட வர மாதிரி போடுங்க. ஏன்னா நம்ம சிசரில் தான் கட் பண்ணியிருக்கோம்.
அது ஸ்டிச் பண்ணும்போது ஆல்ரெடி நமக்கு கேப் வந்துடும். பாருங்கள், ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. நான் ஸ்டிச் பண்ணும்போது ஷேப்பை விட்டு மாறிடுச்சு, அதனால் நான் இன்னொரு ஸ்டிச்சு போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கு தான் பெனில் வந்து ட்ராப் பண்ண சொன்னேன். ஏன்னா நம்ம அது திருப்பும் போது எப்படியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நகர்ந்துடும் ஸ்டிச், அதுக்காக தான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபுல்லாக கர்வ் இருக்கிறதால ஃபுல்லாக நாட்ச் பண்ணிக்கணும். கிட்ட ஸ்டிச்சில் படாத ஃபுல்லாக நாச்சஸ் போட்டுக்கலாம். கம்ப்ளீட்டாக இந்த சைடு அந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ அப்படியே திருப்பிப்போம். திருப்பிட்டு நல்லா வந்து உள்ளே கிளாத் இருக்கிறதெல்லாம் ஒரு ஊசி வச்சு எடுத்துட்டு எட்ஜ் ஸ்டிச்சு நம்ம போட்டுருவோம். இந்த எட்ஜில் ஸ்டிச் போடுறதால நமக்கு வந்து ஃபினிஷிங் இன்னும் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அந்த ஷேப் வந்து அப்படியே சீட் ஆகும். இப்போ நான் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது இது வந்து எதுவுமே கிளாத் வைக்காமல் இங்கே ஒரு மணி, ஒரு ஒயிட் கலர் மணியோ இல்லை உங்கள் சாரீ கலர் மணியோ வச்சு இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு இதை எம்டியாக விட்டிங்கன்னா கூட இந்த டிசைன் பார்க்க நல்லா தான் இருக்கும். நான் வந்து சாரீலேருந்து ஒரு பிட்டு கட் பண்ணேன் இல்லையா, அது கொஞ்சம் இருக்குது. அதை வந்து இந்த மாதிரி சின்னதாக சுருக்கம் வச்சு நான் இந்த கேப் வந்து ஃபில் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ இருந்த கிளாத்தை வந்து 2 கைக்கும் பாதியாக கட் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருந்த கிளாத், அதாவது போட்லி பட்டன் வச்சுட்டு 2ஆக கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பீஸில் இந்த மாதிரி சின்னமாக சுருக்கம் வச்சாச்சு. சுருக்கம் வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் சேம் இதே மாதிரி எடுத்து வச்சு ஒரு ஸ்டிச் போட்டு கொண்டு வரேன்ப்பா. பாருங்கள், ஒரு ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ 3 ஸ்டிச் இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஒன்று, சென்டர் ஒன்று, இந்த சைடு ஒன்று. இப்போ வந்து சேம் சைஸில் லைனிங் கிளாத் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து அடித்து திருப்பிக்கலாம். ரைட் சைடு லைனிங் கிளாத் வைக்கணும். அடித்து திருப்பிடலாம். இப்போ திருப்பியாச்சு. இப்போ இந்த 3 சைடை வந்து ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இதோட இந்த ரா எட்ஜஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீட்டாக கட் பண்ணிவிடுவோம். இவ்வளோதான்ப்பா, இந்த பீஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளவுஸ் பீஸ் எடுக்கலாம். இப்போ இந்த ஷேப்பில் இதை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணி அடித்தோம் இல்லையா, அது வந்து கீழே வர மாதிரி வைங்க. கரெக்டாக அந்த பாயிண்டில் வர மாதிரி வச்சுக்கோங்க போதும். வச்சுட்டு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணும்போது நல்லா டேப் பண்ணி சுருக்கம் எங்கேயும் இல்லாமல் பார்த்து பின் பண்ணிக்கோங்க. இப்போ பின் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். எட்ஜிலே ஸ்டிச் போடணும். எட்ஜிலே ஸ்டிச் போட்டு முடிச்சுட்டு அப்புறம் இது ஃபுல்லாக வந்து நம்ம இன்னொரு ஃபுட் அளவோட ஒரு ஸ்டிச் போடணும். ஏன்னா நம்ம பீஸ் கொடுத்துருக்கோம்ல, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக இன்னொரு ஸ்டிச்சு நம்ம ஒரு ஃபுட் அளவுக்கு ஃபுல்லாக போட்டுடணும். இந்த ஸ்டிச்சு நீங்கள் மணி வச்சுட்டு பிரிக்கிறதா இருந்தாலும் பிரிச்சுக்கலாம். இந்த கையில் நான் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஃபுட் அளவுக்கு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இதுலேயும் போட்டாச்சு. முடிச்சுட்டு இந்த பேலன்ஸ் கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இருந்ததுன்னா ஓவர்லாக் பண்ணுங்கள். இல்லை ஓவர்லாக் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம 2 ஸ்டிச் போட்டுட்டோம், எதுவும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான்ப்பா, டிசைன் முடிஞ்சது. இதில் வந்து உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு எப்படி ஐடியாஸ் வருதோ. ஏன்னா எனக்கு வந்த ஐடியா இது, இன்னும் வேறு ஒருத்தவங்களுக்கு வேறு மாதிரி நிறைய ஐடியாஸ் வரும். அதில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ கையோட ஷேப் எடுக்கல, இதை ஷேப்பு ஞாபகமாக எடுத்துகிட்டு நம்ம கையை அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கிராஸ் பீஸ் கட் பண்ணி பேலன்ஸ் இருக்க கிளாத்தில் நான் சின்ன ரோப் ரெடி பண்ணுறேன். ரோப் ரெடி பண்ணி அதில் ஹேங்கிங்கை வச்சுட்டு ஒரு ஒயிட் பீடு ஒரு 3 வச்சு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த ஹேங்கிங் வந்து 3x3 தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அப்போ தான் இது குட்டியாக வரும். அவ்வளோதான்ப்பா. இந்த டிசைன் பிடிச்சிருந்தா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரையும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.